வணக்கம், நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் இவங்க என்னோட பிரைட் கீர்த்தனாவோட மேக் ஓவர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் வந்து மாஸ்க் கிங் என்ற பிராண்ட்லேருந்து ஷீட் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து டோனர், ப்ளம்மோட டோனர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் பேஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சுகர் என்ற பிராண்ட்லேருந்து. ஸோ இவங்களுடைய ஸ்கின் டைப் பார்த்திங்கன்னா நார்மல். கண்டிப்பாக மேக்கப்பில் நம்ம ஸ்கின் டைப் பார்க்கணும். ஆயில் ஸ்கின் டைப்பாக இருந்தால் வாட்டர் பேஸ் போங்க, அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் வாட்டர் பேஸ் அண்ட் க்ரீம் பேஸ்லேயும் போங்க. ரெண்டுமே நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசிங் லோஷன் டைப்பில் போங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா கலர் பார் ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் கலர் கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இது தான். இப்போ வந்து இந்த கலர் கரெக்ஷன் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெவி பிக்மெண்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்கின் ஷேடை விட அந்த பிக்மெண்டேஷன் தனியே தெரியுது, ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள். அவங்க ஸ்கின் கலரை விட பிக்மெண்டேஷன் ரொம்ப ஹெவியாக இல்லை, லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆரஞ்சு கலர் கன்சீலரை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னை விட டார்க்கர் ஷேட், ஒரு ஷேட் டார்க்கர் ஷேட் கன்சீலர் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், அவங்களுடைய பிக்மெண்டேஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஓகேவா? பட் ரொம்ப ஒரேஞ்சியாக யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ரெட்டிஷான கன்சீலரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டெர்மாலுடைய இந்த ஒரேஞ்ச் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா வந்து டெர்மாலேருந்து DJ3 வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இது ஃபவுண்டேஷனுக்காக நான் கொடுக்கல, இதுவுமே ஒரு கன்சீலர் தான் கொடுக்குறேன். ரொம்ப லைட்டாக தான் நான் இவங்களுக்கு வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ரொம்ப டார்க்காகவும் நிறையவும் நான் அப்ளை பண்ணல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஒரு லைட்டான ஒரு கவரேஜுக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இவங்களுடைய பேஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காகவும் மேக்கப் வந்து ரொம்ப நிறைய நேரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், களையக்கூடாது. இவங்களுக்கு வந்து கோயிலில் தாலி கட்டுறாங்க. ஸோ வெயிலில் நிறைய நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த வெயில் டைம் என்றபடியால் ஸோ இவங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா மெக்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கிடையாது. அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் லிக்விட் ஃபவுண்டேஷன் ஹூதா பியூட்டியோட கம்பேர் பண்ணக்குள்ளே வந்து இதில் கவரேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதே வந்து நான் ஹூதா பியூட்டி ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போயிருந்தேன்னு சொன்னால் நான் டெர்மா கன்சீலர் அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே போட்டேன் இல்லையா DJ3, அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். டிரெக்டாகவே நான் ஹூதா பியூட்டியை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருப்பேன். நமக்கு டெர்மா ஃபவுண்டேஷன் நல்ல லாங் ஸ்டே கொடுக்கும், வெயில் இருந்தாலுமே நல்ல நிறைய நேரம் தாக்கு பிடிக்கும் நம்முடைய மேக்கப். ஸோ அதனால் டெர்மா வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மெக்கோட அண்ட் ஃபவுண்டேஷனை ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ டெர்மாவும் மெக்கும் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய போடக்கூடாது. டெர்மாவை நிறைய தூக்கி போடக்கூடாது, மெக்கையும் நிறைய தூக்கி போடக்கூடாது. ஸோ ஃபவுண்டேஷன் எவ்வளோ போடணுமோ அதில் பாதி அளவுக்கு டெர்மா அண்ட் அதில் பாதி அளவுக்கு மெக் ஃபவுண்டேஷன். ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ், ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். அதே நேரத்தில் மேக்கப் ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து கொண்டோர் பண்ணுறேன். கொண்டோர் பார்த்திங்கன்னு சொன்னால் டெர்மா பெலட்லேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். D13 என்ற ஷேட். அந்த சென்னையிலேருந்து நான் யூஸ் பண்ணுற சென்னை பெலட் வந்து அதில் இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கர் ஷேட் எடுத்து இவங்களுக்கு வந்து கொண்டோராக யூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்ப டார்க்கர் ஷேட் வந்து யூஸ் பண்ணும் பொழுது நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரஷில் எடுக்கக்கூடாது, அண்ட் ஸ்பொஞ்சில் நிறைய எடுக்கக்கூடாது. லைட்டாக தொட்டு லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கு தேவைப்பட்டால் திரும்ப திரும்ப நாங்கள் அதுக்கு மேலே பில்டப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஹைலைட்டிங் பார்ட்டில் வந்து கன்சீலர். இது பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லைகள்லேருந்து யூஸ் பண்ணுற கன்சீலர் வந்து, அண்ட் இதில் ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இவங்களோட ஸ்கின் ஷேடை விட ஒரு ஷேட் தான் நான் லைட்டர் ஷேடாக போயிருக்கேன். ரொம்ப டபுள் ஷேடெல்லாம் போகலை, உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும். ஒரு ரியல் பிரைடாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட முறைப்படி நான் பண்ணும்பொழுது 2 ஷேட் போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் 2 ஷேட் போகும்பொழுது இன்னுமே அவங்களோட ஸ்கின்னை பிரைட்டாக காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஒரு ஷேட் போகும்பொழுது அவங்களுடைய ஸ்கின் வந்து ஃபினிஷிங் வந்து நேச்சுரலாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மள்கிட்ட பிரைட் கேட்குறதும் அதுதான், நேச்சுரல் ஃபினிஷ் வேணும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெவியாகவும் பார்க்குறதுக்கு இருக்கக்கூடாது, ரொம்ப டல்லாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் டபுள் ஷேட் அதிகமாக போகிறதா இருந்தால் நிறைய கன்சீலர் யூஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஓகேவா? எப்போயுமே நீங்கள் பிரைடாக இருந்தால் ஒரு ஷேட் போகிறது எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்குது. வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த கன்சீலர் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன்.
blend பண்ணும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து தேய்க்காமல் அப்ளை பண்ணுற மாதிரி blend பண்ணுங்கள். ஸோ அந்த blending ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே இன்னொரு ப்ராடக்ட் போடுறோம். ஸோ அதை எடுத்து விடக்கூடாது, அது அப்படியே ஸ்டேயாக நிற்கணும். ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து டிரான்ஸ்லூஷன் பவுடர் டெர்மாலேருந்து நான் யூஸ் பண்ணுறேன். டிரான்ஸ்லூஷன் பவுடர்னு சொன்னால் அது ஒயிட்டாக இருக்கும் அண்ட் லூஸ் பவுடராக இருக்கும். டிரான்ஸ்லூஷன் பவுடர் வந்து காம்பேக்ட் மெத்தட்லேயும் கிடைக்கும். ஆனால் டெர்மானது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். எங்களுடைய மேக்கப் லாங் ஸ்டேயாக இருக்கிறதுக்கும் எங்களுடைய மேக்கப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெர்மா டிரான்ஸ்லூஷன் பவுடர். ஓகேவா? எப்பயுமே வந்து கண்ணை சுற்றி தான் பவுடர் வந்து ஃபெஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்படி அப்ளை பண்ணும்போது கீழே லைன் விழுந்திருக்கும். அந்த லைனை ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பவுடர் எடுத்து லாக் பண்ணிக்கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை சுற்றி இருக்கிற பவுடர் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கண்ணம், கழுத்து, ஸோ அந்த இடங்களுக்கு நீங்கள் பவுடர் அப்ளிகேஷனை வந்து கொடுக்கணும். முதல்ல ஏன் நான் கண்ணை சுற்றி பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அந்த இடங்களில் தான் எங்களுக்கு லைன் விழுந்துடும். ஏன்னா கண்ணு தான் கீழே அங்கே இங்கேன்னு அடிக்கடி பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல லைன் விழுந்துடும். கிராக் விழுந்தோடனே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதோட பவுடர் செட் ஆகினீங்கன்னா அந்த லைனோடே பவுடர் செட் ஆகிக்கொள்ளும். திருப்பி நீங்கள் அதுக்கு மேலே கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ போட்டு செட் ஆக போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்து இல்லாமல் போகாது. ஓகே தானே? ஓகே. டிரான்ஸ்லூஷன் பவுடரை ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். டிரான்ஸ்லூஷன் பவுடர் வந்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். டிரான்ஸ்லூஷன் பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கையால் தொட்டு பாருங்கள் உங்கள் கையில் ஃபவுண்டேஷன் ஒட்டுதான்னு சொல்லி. ஸோ அப்படி ஒட்டலைன்னா ஓகே, நல்லா செட் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்பேக்ட் பவுடர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மெக்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இதுவுமே ஸ்டூடியோ ஃபிக்ஸ் தான் கம்பேக்ட் பவுடர். நிறைய நான் போடலை, அதுவுமே ரொம்ப லைட்டாக தான் அதில் கவரேஜுமே கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து டெர்மாலேருந்து ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு அளவு டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயை ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேவா? அண்ட் அது ட்ரை ஆகிறதுக்காக நான் வந்து மினி ஃபேன் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம டைமை வந்து இது சேவ் பண்ணும். ஓகே தானே? அதுக்கப்புறமா வந்து ஐமேஜிக் பிராண்ட்லேருந்து ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ஐமேஜிக் பிராண்ட்லேருந்து அண்ட் ஹைலைட்டர் கூட நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய ஐ லுக் அண்ட் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷன் எதுவுமே நான் காட்டலை. பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகேவா? ஏன்னா ரியல் பிரைட் என்னபடியால் ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அந்த ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ரியல் பிரைடோட பேஸ் உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான். அண்ட் ஓகே. அண்ட் ஹைலைட்டும் அப்ளை பண்ணக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு லைட்டாக அப்ளை பண்ணுறோம், நிறைய கொடுக்கல. இவங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்றபடி ஹைலைட்டர் அப்ளை பண்ணுங்கள். டஸ்கி ஸ்கின் டோனாக இருந்தால் கோல்ட் கலரில் போங்க. ரொம்ப பிரைட்டான ஸ்கின் கலராக இருந்தால் ஒரு அளவு பிரைட்டாக இருக்கிற கோல்ட் கலர் இல்லாமல் அதை விட பிரைட்டாக இருக்கிற ஷேட் வந்து ஷிம்மர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். மேக்கப்பை முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நான் யூஸ் பண்ணேன். இதுதான் ஃபைனல் லுக். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.